Hi friends, இன்னைக்கு சார்ட் பேப்பர் வச்சு இப்படி greeting card பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஓபன் பண்ணும்போது நல்லா விரிஞ்சு வரும். ஈஸியான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. 3 கலர்ல நான் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது நார்மல் பேப்பர் தான். நார்மல் பேப்பர்ல வந்து அகலம் வந்து 10 சென்டிமீட்டரும் உயரம் வந்து 8 சென்டிமீட்டரும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பேப்பரை இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டு நான் வந்து ஹார்ட் ஷேப்ல வந்து டிரா பண்ணிக்கிறேன். இது மாதிரி டிரா பண்ணதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் ஷேப்பில் வரும். இப்போ இந்த சார்ட்டில் 21 சென்டிமீட்டர் அகலமும் 8 சென்டிமீட்டர் உயரமும் எடுத்திருக்கேன். 21 சென்டிமீட்டரில் பாதி 10.5 சென்டிமீட்டர் 10.5 சென்டிமீட்டர் நான் மேலேயும் கீழேயும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சார்ட்டில் பாதியாக ஃபோல்டு பண்ணும், அதனால் 10.5 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுலேருந்து 4.5 சென்டிமீட்டர் 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். நடுவில் இருந்து 4 பக்கம் 4.5 சென்டிமீட்டர் 4 பக்கமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல நடுவில் ஸ்கேலை வச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் ஆகும். இப்போது மார்க் பண்ணியிருக்கிறத ரெண்டுத்தையும் 4.5 சென்டிமீட்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சார்ட்டோட சென்டரையும் இந்த பேப்பரோட சென்டரையும் இது மாதிரி ரெண்டுத்தையும் சேமாக சென்டராக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷேப்பாக அப்படியே வந்து மார்க் பண்ணணும். நம்ம லைன் போட்டுறதுக்கு உள்ளேயே தான் மார்க் பண்ணணும், வெளியில் போகக்கூடாது. இது மாதிரி சென்டராக வச்சு இந்த ஷேப்பை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரெண்டுமே சென்டராக இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு வெளியிலையும் மார்க் பண்ணக்கூடாது, இந்த லைனுக்கு வெளியிலையும் மார்க் பண்ணக்கூடாது. இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம மார்க் பண்ணதை அப்படியே அந்த ஷேப்பாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி இருக்கும். இப்போ இதை நடுவில் ஃபோல்டு பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் ஆகும், நீட்டாக வரும். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடும் நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா ஃபோல்டு பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நீட்டாக வரும். இப்போது இந்த சைடு 4 பக்கம் நான் கர்வாக மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி 4 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடும் கர்வாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ பிளாக் கலர் சார்ட்டில் அகலம் வந்து 19 சென்டிமீட்டரும் உயரம் வந்து 5 சென்டிமீட்டரும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 5 சென்டிமீட்டரில் பாதி 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி நடுவில் லைன் போட்டிருக்கேன். இப்போது இந்த 19 சென்டிமீட்டரை 3ஆக டிவைட் பண்ணும். 7 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு 3ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி மேலேயும் கீழே 3ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 7 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு 3ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து க்ராஸாக நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த க்ராஸ் வந்து நடுவில் கரெக்டாக வரணும், அதனால தான் நான் 3ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் லைன் போட்டிருக்கிறதுக்கு மேலே ஸ்கேலை வச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டை பாதியாக இப்படி மடித்து ஃபோல்டு பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்கேலை இந்த கிராஸ் லைன் மேலே வச்சு ஃபோல்டு பண்ணிக்கிறேன்.
இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கிராஸ் லைன் மேலே ஸ்கேல் வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கிராஸ் லைனை பேக் சைட் திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்த கிராஸ் லைனையும் பேக் சைட் திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நடுவில் இருக்க லைனை ஃப்ரண்ட் சைட் திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கிராஸ் லைனை வந்து இது வந்து இப்படி ஃப்ரண்ட் சைடும், கிராஸ் லைனை வந்து பேக் சைட் திருப்பியும் ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த கிராஸ் லைனையும் பேக் சைட் திருப்பி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நடுவில் இருக்கிற லைனை ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைடில் வந்து கிராஸ் லைனையும் இப்படி பேக் சைடில் ஃபோல்டு பண்ணி இது மாதிரி 2-3 டைம் நல்லா ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடும் வச்சு இப்படி கீழே ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி வரும். இந்த சைடும் இப்படி வச்சு கீழே ஃபோல்டு பண்ணும்போது இது மாதிரி வரும் உங்களுக்கு. நடுவில் வந்து இது மாதிரி ஓப்பனாக இருக்கும். இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரணும். இது மாதிரி 2-3 டைம் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது 2 சைட்லேயும் நான் ஃபோட்டோ ஒட்டிக்கிறேன். இன்னும் ஃபோட்டோ ஓட்டினதுக்கப்புறம் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறது வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதை கீழ் சைடும், இதை வந்து கீழ் சைடும், இதை வந்து மேலே பார்த்த மாதிரியும் வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணது கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த சைடை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த சார்ட்டோட சென்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி சென்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இந்த ஹாஃப்க்கும் மேலே தான் நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன், கீழே பண்ணல. மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே மட்டும் ஒட்டிக்கோங்க. மேலே மட்டும் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு இந்த ஹாஃப்க்கும் கீழே மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். மேலே இல்லை, கீழே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது அழகாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஓப்பன் ஆகி இது மாதிரி பண்ணும்போது க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த சார்ட்டில் அகலம் 22 சென்டிமீட்டரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். 22 சென்டிமீட்டரில் ஹாஃப் வந்து 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டர் மேலேயும் கீழே மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்கு மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சார்ட்டில் கரெக்டாக சென்டராக வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த இப்போ மேலே இருக்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இது வேஸ்டான பீஸ் தான், நடுவில் கட் பண்ணது. இது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக நான் இதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் ஏதாச்சும் எழுதிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது அழகாக விரிஞ்சு வரும், ஈஸியாகவும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது அழகாக விரிஞ்சு வரும். நீங்கள் ஏதாவது விஷ் பண்ண நினச்சிங்கன்னா இங்கேயும் மேலேயும் கீழேயும் நீங்கள் ஏதாச்சும் எழுதிக்கலாம் விஷ் பண்ணுற மாதிரி. இது ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். இங்கே நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைன்னா டெக்கரேஷன் கூட மேலே பண்ணிக்கலாம். ஈஸியாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.